ரஜினிக்கு இல்லாத துணிச்சல் விஜய்க்கு இருக்கிறதா நீங்க நம்புறீங்களா? இல்லை, ரஜினிக்கு இல்லாத துணிச்சல் விஜய்க்கு இருக்கிறதா என்பது கேள்விக்கு அப்பாற்பட்டதாக இன்றைக்கு இருக்கிறது. ரஜினி தயங்கி விட்டார், விஜய் துணிந்து வந்திருக்கிறார். இதில் என்ன கேள்வி இருக்கிறது? இல்லை, அதான் அதை ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறீங்களான்னு கேட்குறேன். இல்லை, அதுதான் நான் அது ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் சேர்த்து பார்க்குறேன். அதாவது ஒரு 200 கோடி வருவாய் வரக்கூடிய ஒரு நிலையில் திடீரென்று அதை துச்சமென தூக்கி எறிந்து விட்டு வெளியே வருவதற்கு ஒரு மன துணிவு வேண்டும். ஏனென்றால் மக்கள் அப்படி ஒன்றும் விஜயை எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் இந்த படங்களில் நடிக்காமல் நீங்கள் ஊதியத்தை எல்லாம் துறந்துவிட்டு வர வேண்டும் என்றெல்லாம் மக்கள் அப்படியெல்லாம் நினைப்பவர்கள் இல்லை. எம்ஜிஆர் கடைசி நாள் வரை நடித்தார். புரிகிறதா? 1977 அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு இந்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் இடைத்தடையாக இருந்தது. ஆளுநரிடம் சொல்லி இந்த படத்தின் எஞ்சிய பகுதிகளை நடித்து முடித்து விட்டு வருகிறேன், அதற்கு பிறகு நாம் பதவி பிரமாணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். ஆளுநர் காத்திருந்தார். அது எம்ஜிஆருடைய ஃபினாமினா. அதனால் எம்ஜிஆர் நடித்து முடித்து விட்டு தான் முதலமைச்சர் நாற்காலியில் வந்து அமர்ந்தார். எனவே கடைசி வரையில் விஜய் கட்சியை நடத்தி கொண்டே தேர்தலை சந்தித்து இவரும் முதலமைச்சராக ஒரு கால் வந்தால், முதலமைச்சராக வருகிற பொழுது நான் இனி நடிப்பதில்லை என்று சொன்னால் அது ஒன்றும் மக்கள் சொன்னபடி நடிக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நடிக்கலாம்ல. இல்லை, இந்த தேர்தல் வரையில் அவர் நிச்சயமாக நடிக்க மாட்டார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வேணா மனித இயல்பு தானே. நான் உங்களுக்காக என்னுடைய ஊதியத்தை துறந்து இந்த 50 வயதிலேயே நான் நடிப்பது இல்லை என்று முடிவெடுத்து விட்டு உங்கள் நலனுக்காக வந்தேன். நீங்கள் என்னை ஏற்கவில்லை, என்னை அங்கீகரிக்கவில்லை. சரி, இருக்கவே இருக்கிறது எனக்கான கலைத்துறை, நான் மீண்டும் சென்று நடிக்கிறேன் என்று சொன்னால் அதை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க.